வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IPL 2025 நம்மளோட MI vs DCக்கான மேட்ச்க்காக நம்மளோட MI பண்ண ப்ராக்டிஸ் அண்ட் அவங்களுடைய ப்ராக்டிஸ் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து ரோஹித் சர்மாவோடது. ஸோ ரோஹித் சர்மா ஒரு புது விதமான ப்ராக்டிஸை கையில் எடுத்திருக்கிறாரு. இது ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத விட இதை ஒரு ட்ரில் அப்படின்னே சொல்லணும். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பவுலருக்கு வந்து சிக்னல் கொடுத்து ஸோ வந்துட்டு அவர் பவுலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட கையை காமிக்க சொல்லியிருக்கிறாரு. இது எதுக்காக அப்படின்னா, பவுலர்ஸோட விஸ்ட் பொசிஷன் எப்படி இருக்குது, அவங்களோட grip எப்படி இருக்குது, பால் எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி ஸோ அவங்க பவுலர்ஸோட விஸ்ட் பொசிஷனையும் கிரிப்பையும் ரீட் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன டைப் ஆஃப் டெலிவரி வந்துட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அவங்க இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் அப்படி இல்லைனா சீம் இதில் வந்து எதை போட போகிறாங்க அப்படிங்கிறத பால் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளால் வந்து கணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து ரோஹித் பவுலரை பண்ண சொல்லியிருப்பார். இதை பண்ணி ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துடுவாரா, என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேட்டிங் டெக்னிக்கில் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா, ஸ்விங் ரீடிங் எபிலிட்டியை வந்து அதிகப்படுத்தும். பவுலர்ஸோட அந்த ஒரு ஹேண்ட்ஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறதன் மூலிமா ஸோ ரோஹித் அவருடைய அந்த ஒரு பேட்டிங் எப்படி என்ன ஷாட் ஆடலாம் அப்படிங்கிறத ஈஸியாக டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அந்த ஸ்விங்கோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரீட் பண்ணணும்னா நம்மளோட பேட்டிங் டெக்னிக் அப்படிங்கிறத மாற்ற முடியும். ஷாட் செலெக்ஷன் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஸ்விங்கோட டைரக்ஷன் ஏலியாக நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா பேட்ஸ்மேன் வந்துட்டு ரைட் ஷாட்டை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ட்ரைவ் ஆடலாமா இல்லை லீவ் பண்ணலாமா இல்லை டிஃபெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்துட்டு ஈஸியாக நம்மளால் கணிச்சிக்க முடியும். நம்மளோட ரிஃப்ளெக்ஸஸ் அண்ட் ஃபுட் ஒர்க் இதில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்விங்கை கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபுட் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கும் அது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேட்ச்சுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நமக்கு இந்த ஒரு டெக்னிக் இருக்குது, இதை வச்சு ஈஸியாக வந்து பேட்டிங் ஆடிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு ஸ்மார்ட் டெக்னிக் தான். இதை வச்சு ரோஹித் ஃபார்முக்கு வந்தாருன்னா நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இன்ட்ரா ஸ்குவாட் மேட்சை பற்றி பார்ப்போம். ஸோ டீம் ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ஸ்கை, திலக் வர்மா, ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ், தீபக் சகர், அர்ஜுன் நெடுல்கர், ராஜ் பாவா, ஸ்ரீஜித் கிருஷ்ணன், ரீஸ் டாப்லி, முஜிபுர் ரஹ்மான் இருந்திருக்கிறாங்க. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா டீம் ரோஹித் அதில் பேட்டிங்கில் இருந்திருக்காங்க. ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப்போசிட் டீமில் இருந்தது டீம் ஹர்திக்கு. ஸோ ரொம்ப அருமையான விஷயம் தான். டீம் ஹர்திக்கை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரித் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட்டு, நமந்தீர், ராபின் மென்ஸ், பீவான் ஜேக்கப்ஸ், ஸோ கரண் சர்மா, சாட்னர், சத்யநாராயண ராஜு அண்ட் விக்னேஷ் புத்தூர் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதில் டீம் ஹர்திக் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கில் வந்து ரோஹித் சர்மாவும் ரியான் ரிக்கல்டனும் சேம் ஓப்பனிங் காம்பினேஷனாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரோஹித் சர்மா 24 பாலுக்கு 38 ரன், ரியான் ரிக்கல்டன் 32 பாலுக்கு 41. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸான ஒரு பேட்டிங் இருந்தது. திலக் வர்மா அடுத்து 1 டவுன் பேட்ஸ்மேனாக கிளம்புறீங்க. 35 பாலுக்கு 52, 6 பவுண்ட்ரி 2 சிக்ஸர். சூரியகுமார் யாதவ் 11 பாலுக்கு 20 ரன்கள், 3 பவுண்ட்ரி 1 சிக்ஸர். ஸோ வில் ஜாக்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 பால்ஸ் தான் கிடச்சிருக்கு, அதில் 16 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. தீபக் சகர் 6 பாலில் 9 ரன் 1 பவுண்ட்ரி. மொத்தமாக வந்து 8 எக்ஸ்ட்ராஸோட 20 ஓவர்களில் 184 ரன்னுக்கு 6 விக்கெட்டு. இதில் ஜஸ்பிரித் பும்ரா 4 ஓவருக்கு 26 ரன் விட்டு கொடுத்து 1 விக்கெட், ட்ரெண்ட் போல்ட் 4 ஓவருக்கு 30 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டு. ஸோ அதே நேரம் அல்லாஹ் கனாஃபர், ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பேக்டராக இருந்திருக்கிறார், அவ்வளோதான். சத்யநாராயண ராஜு அண்ட் பீவான் ஜேக்கப்ஸ் இவங்கெல்லாம் ஓவர் பண்ணியிருக்காங்க, ஈச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. மிச்சல் சென்னர் 3 ஓவருக்கு 24 விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய டீம் ஹர்திக் தான் பேட்டிங் வந்தாங்க. ஸோ ஹர்திக்கை பொறுத்த வரைக்கும் ராபின் மென்ஸ் அண்ட் நமந்தீர் தான் ஓப்பனிங்கு. ஸோ இதில் ராபின் மென்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸில் ஓப்பனிங்கும் வந்து ஆடிக்கிட்டு தான் இருந்தார். ஸோ ஈவன் அந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மா தான் டீமை லீட் பண்ணியிருந்தார் அந்த ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்டில். அது எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது. ராபின் மென்ஸ் 18 பால்ஸ்க்கு 28 ரன்ஸ், 3 பவுண்ட்ரி 2 சிக்ஸர். நமந்தீர் 21 பாலுக்கு 33. ஸோ அடுத்து 1 டவுனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மீண்டும் நம்மளுடைய திலக் வர்மாவே இங்கேயும் ஆடினார். 12 பாலுக்கு 17 ரன் தான் அவரால் அடிக்க முடிஞ்சது இங்கே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா 29 பாலுக்கு 4 பவுண்ட்ரி 3 சிக்ஸரோட 47 ரன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்தவங்க யாரும் பெருசாக அடிக்காதனால பீவான் ஜேக்கப்ஸ் கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் இழக்காமல் இருந்தும் அந்த இடத்துல வந்து என்னாச்சு அப்படின்னா 172 ரன்ஸ் தான் அவங்களால் அடிக்க முடிஞ்சது 20 ஓவருக்கு 7 விக்கெட்டை இழந்து. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரீஸ் டாப்லி 4 ஓவருக்கு 27 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட். ஸோ ராஜ் பாவாவும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. தீபக் சகர், அதுக்கப்புறம் அர்ஜுன் நெடுல்கர், முஜிபுர் ரஹ்மான் ஈச் 1 விக்கெட். ஸோ வில் ஜாக்ஸ் 2 ஓவர் பவுலிங் பண்ணி 19 ரனை கொடுத்துருக்காரு. டீம் ரோஹித் 12 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வந்து வேறு லெவலில் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் இருந்திருக்கு. பட் ஆனால் ஸ்டில் வில் ஜாக்ஸோட ஃபார்ம் ஒரு கொஷின் மார்க் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.